அதோட நான் என்னுடைய முஸ்லிம் சகோதரருக்கு வர நான் ஒரு தமிழன், இன்று வரைக்கும் நான் சொல்லிக் கொண்டிருக்கேன் நான் ஒரு தமிழன். ஆனால் 1976ஆம் ஆண்டு இந்த பாராளுமன்றத்தில் முஸ்லிம் மக்கள் தொடர்பாக கதைக்கப்பட்டதன் பிறகு நான் நினைக்கிறேன் வரலாற்றிலே மறுபடியும் ஒரு தமிழ் தலைவன் 1991ஆம் ஆண்டு வடக்கு மாநிலத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து முஸ்லிம் மக்களை வெளியேற்றின என்று பிழை என்றதையும் சொல்லிக் கொண்ட ஒரு தமிழனாகவும், அதே நேரத்தில் இன்றைக்கு புத்தளத்தில் பிஸ்மில்லா இர்ரஹ்மான் இர்ரஹீம் அதை சொல்றதால என்னுடைய ஆகமம் பாதிக்கப்படாது. நான் ஒரு தமிழன், இந்து. ஆனால் நான் ஆசைப்படுகிறேன் சகல மதங்களையும் சம மதமாக பார்ப்பதற்கு. வெட்கம் உங்களோட புத்தளத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் வெட்கம். தண்ட இனம் தன்னுடைய முஸ்லிம் மக்கள் இப்பவும் 6ஆம் தேதி அனுப்பின வீடியோ இருக்கு. 319 குடும்பம் தன்னுடைய வீடுகளுக்கு வந்து 25,000 ரூபாய் பிச்சை காசு. ஐயா, அந்த பிச்சை காசை தரமாட்டேன்றதுக்காக உங்கள்கிட்ட பாராளுமன்ற புத்தள பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார். முழங்கால இருந்து வீடியோ போடுறாங்க. நான் உன்ட கேள்வியாக விரும்புகிறேன், அந்தளத்துக்கு ஒரு முஸ்லிம் சமூகத்தை தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினரை இந்த ஜேவிபிக்காண்டி அடிக்கிறதுக்காண்டி தோசை சாப்பிட்றதுக்காண்டி 6வது பாராளுமன்றத்தில் இன்றைக்கு தோசை மத்தியானம் தோசை. அதே நேரம் எங்கிட்ட முழு பாராளுமன்ற உறுப்பினர் என்பிபி மேயர் முழு பேரும் சாப்பிட்ற தோசை. ஆனா நாங்க தோசை சாப்பிட்றோம், நாங்க வடையும் வாழைப்பழம் தான் சாப்பிட்றாங்க. வெக்கம் தன்னுடைய முஸ்லிம் சமூகத்தை கூட அந்த 25,000 ரூபாய் வேண்டி கொடுக்கிறான்னு 319 குடும்பம் கடிதம் எழுதி அனுப்பி இருக்குது. இன்றைக்கும் 6ஆம் தேதி தலைக்கு மேல தண்ணி நிக்குது. அந்த இடத்த சொல்றேன் நான். எங்கேண்டு விருதோட வட்டாரம் 601 கீழே புழுதிவயல் பிரதேசத்தில் GS கிராம சேவகர், அவருடைய பேர் வந்து முசாஃபிர், அவர் ஒரு முஸ்லிம். அதே நேரம் அங்கே இருக்கிற DS அவட பேர் முந்தல் GS அவட பேர் வந்து இமேஷா பெரேரா. வெக்கமையா அவங்க உங்கள்ட்ட கேட்கிற ஒரு 25,000 ரூபாய் காசு 2 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் போயிருக்கிற நேரத்தில் அந்த முஸ்லிம் மக்கள் இந்த NBP பிச்சைக்கார அரசாங்கத்திட்ட கேட்கிறது ஒரு 25,000 ரூபாய் காசு. தெற்குல 75,000 ரூபாய் 50,000 ரூபாய் கொடுக்குறீங்க. தண்ட சொந்த இனத்துக்கு எனக்கு விளங்கையில இவர் 5 நேரம் தொழுறாராண்டு. தண்ட சொந்த இனத்துக்கு எனக்கு ஒரு முஸ்லிம் நண்பர்கள் எடுத்து கவலைப்பட்டாளுகிறார்கள். தம்பி, நீ ஒரு தமிழன், எனக்கு என்னுடைய புத்தகத்தில் என்ன கூட விமர்சிக்கிறது முஸ்லிம்கள். ஆனால் இன்றைக்கும் நான் கிடைச்ச 7 நிமிஷத்துல காலம கிடைச்ச 5 நிமிஷத்துல முல்லத்தீவு நன்றி கிடைச்ச அந்த 5 நிமிடங்களையும் நான் வடக்கு மாநிலத்தில் எத்தனையோ விடயங்கள் கதைக்கிற இருக்கிறது. ஆனால் நாங்கள் இன்றைக்கோ ஒரு நாள் ஒரு முஸ்லிம் சமூகத்துக்கு துரோகம் செய்திருக்கிறோம் என்று என்னுடைய மனச்சாட்சி, இது என்னுடைய தனிப்பட்ட ராமநாத நச்சுனாவினுடைய மனச்சாட்சி சொல்லுகிறது. விளவிட்டு இருக்கிறோம் என்று அதனால தான் இன்றைக்கும் தந்திருக்க 7 நிமிடத்தில் கதைக்கிறேன். அதை விட அறுவை காடு எனக்கு விளங்க அந்த முஸ்லிம் ஃபைசர் மந்திரத்துமா நிற்கிறார் வெறியல தண்ட இனத்துக்கு கொண்டு கொழும்புல சேரிக்கிற குப்பையை கொட்டுறாங்க. வெக்கமா இல்லையா? எவ்வளவு பெரிய போய். உங்களுக்கு 5 வருஷம் தான் பாராளுமன்றம், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. முஸ்லிம் ஜனம் ஒரு வாக்கு போடாது. இன்றைய கூட கண்ணு கேட்கிறார் இல்ல அப்ப எல்லா இடம் கொடுத்தாச்சு. எனக்கு வீடியோவை அனுப்புறாங்க. தாங்கள் போய் காத்திருக்காங்க. இவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் தன்னுடைய பிரதேச உறுப்பினர் அவரு பேர் ஃபெரோஸ் கான் அனுப்பி NBPக்கு சப்போர்ட் பண்ற குடும்பங்களுக்கு மட்டும் தான் 25,000 ரூபாய் கொடுத்திருக்கார். வெக்கமா இல்லையா? உங்களை நினைக்கவே வெக்கமா இருக்கு. அதை விட